இப்போ காத்தடிக்குது அப்படின்னா, காத்தடிக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. ஆனா, அத நம்மளால உணர முடியும். காற்று எவ்வளோ சத்தத்தோட வந்தாலுமே, அந்த காத்த நம்மளால பார்க்க முடியாது. ஆனா, அத நம்ம என்ன பண்ண முடியுமோ, நல்லாவே உணர முடியும். இப்போ அதேபோல தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியாது. ஆனா, அது நடக்கும் பொழுது அத நம்மளால உணர முடியும். இப்போ இன்னைக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில, "பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு." அப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த குறித்து நம்ம எல்லாருமே பயந்துகிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் என்ன பண்ணுமோ நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இயேசு இன்னைக்கு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. அப்போ அந்த விசுவாசம் தான் என்ன அப்படின்னா, காணக்கூடாதவைகள் நிச்சயம். அப்போ இன்னைக்கு நம்ம இது எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு உங்க வேலையில அப்படி பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல நம்ம வீட்லயா இருக்கலாம், இல்ல எதிர்காலமா இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள குறித்து நம்ம பயந்து கொண்டே இருக்கலாம். பயம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில அது பெரிய ஒரு நோய் மாரி. அது வந்துச்சு அப்படின்னா, அது அப்படியே ஒண்ணு ஒண்ணா தொட்டு தொட்டு அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருமா, ஃபுல்லா அழிச்சு போட்டுரும். அந்த மாரி ஒரு விஷயம் தான் பயம். அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட பயம் உங்க வாழ்க்கையில இருக்குமானா, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. இயேசு மேல விசுவாசமா இருக்கும் பொழுது, அந்த பயம் மாறி போகும்.